रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். திக்பலம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். அது எல்லார்ட்டேருந்தும் நல்ல ஒரு ஆதரவு வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் முக்கியமாக ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு ஜாதகம் எடுத்த உடனே நான் என்ன பார்ப்பேனோ அதை தான் நான் அதில் சொல்லியிருந்தேன். திக்பலத்துக்கு நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் தருவேன். ஏன்னா அது எனக்கு ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாக வந்திருக்கு, இன்னும் வந்துட்டுருக்கு. ஜென்ரலாகவே திக்பலம் பெற்ற கிரகம் ஜாதகரை கைவிடாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை தான் நான் அதில் பேசியிருந்தேன். மற்றதெல்லாம் வேணாமான்னா எல்லாமே வேணும், ஒவ்வொரு பலமும் வேணும். ஸ்தான பலம், காலபலம், சேஷ்ட பலம், நைசர்கிக பலம், திருக்பலம் எல்லாம் வேணும். அதில் முக்கியமாக ஸ்தான பலம், திக்பலம். அந்த திக்பலம் அவங்க ரெண்டாவது சொன்னாலும் நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரேன். நான் இன்னொன்று, நம்ம அதில் பேசினது நான் திக்பலத்தை அதை பற்றி மாத்திரம் பேசியிருக்கேன். ஸ்தான பலம் அப்புறம் வேண்டாமா, காலபலம் வேண்டாம், எல்லாமே வேணும். இது வேண்டாம் அது வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்றொன்னே நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஸ்தான பலம்னா அதை ஒரு வார்த்தையில் சொல்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. அதை டீப்பாக அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அது உள்ளே போய் பேசணும். அதே மாதிரி காலபலம்னாலும் அந்த மாதிரி தான். எல்லாமே நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டது திக்பலத்தை பற்றி மாத்திரம் போட்டிருக்கேன் நான். அதில் சில பேர் கேள்விகள்லாம் வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அது கிளியர் பண்ணலாம், உங்கள் டவுட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது. ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, லக்னத்தில் புதன் அஸ்தங்கம் திக்பலமா? ஆமாம். ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான். புதனுக்கு அஸ்தங்க தோஷம் ரொம்ப குறைவு. இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். எந்த விதத்துலையும் பெரும்பாலும் படிப்பை கெடுக்கிறதில்ல. புதன் சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து படிப்பை கெடுக்கிறது கிடையாது. இந்த பக்கம் சூரியன், இந்த பக்கத்தில் இன்னொரு பாவகிரகம், ரெண்டுக்கு நடுவில் புதன் மாட்டினா வேணால் குறைக்கும். பாவகர்த்தாரி யோகத்தில் இருந்தால் குறைக்கும். சூரியன் புதன் மாத்திரம் சேர்ந்திருந்தது அப்படின்னா அஷ்டங்கம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்க வேணாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப பலம் ஜாஸ்தி. இன்னுமே நான் கிளியராக சொல்கிறேன். சூரியன் புதன் சேர்ந்த நிறைய பேர் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, கண்டிப்பாக பிஜி பண்ணியிருப்பாங்க, மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க. அதுவும் சூரியன் புதன் சேர்ந்து 11ல் இருந்ததுன்னா கேரண்டியாக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், மாஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கலாம். மோஸ்ட்லி எம்பிஏ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இது லக்னத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது அவங்க மாஸ்டர் டிகிரியில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. இது வரைக்கும் பண்ணலைன்னா கூட கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி பண்ணுவாங்க. ஆமாம். சில பேர் 5ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா, 2 பாவகிரகம் 5ல் இருந்ததுன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது பயங்கர கஷ்டம். அது மாதிரி இருக்கிறவங்க கூட 11ல் சூரியன் புதன் இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக எம்ஏ எழுதுறது, அது மாதிரி பிஜி கரஸ்லையாவது பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். புதன் அஸ்தங்கம் திக்பலமா? ஆமாம், கண்டிப்பாக திக்பலம் தான். ஒன்று. இன்னொருத்தர் கேட்டால், வில் ரெட்ரோகிரேட் பிளானட் கெட் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்? எஸ். ரெட்ரோ ஆனாலும், இன்னொன்று, ரெட்ரோ ஆனால் உடனே அது முந்தின கட்டத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. அதே இடத்துல தான் இருக்கும். ரெட்ரோ ஆனாலும் வக்கரமானாலும் அதே இடத்துல தான் இருக்கும். அது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்து தான், அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஓகே. இன்னொருத்தர் கந்தசாமி பாண்டியன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, மூல நூல்கள் ஸ்தான பலத்தையே முதன்மையாக சொல்கிறது. உச்சம், மூல திரிகோணம், மாற்று, ஆட்சி, நட்பு, பகை, நீச்சம் இவைகளே முக்கியம். உதாரணம், பெண் ஜாதகம், கடக லக்னம், லக்னத்தில் புதன் கேது, 10ல் செவ்வாய், ஆட்சி, திக்பலம்,
ஆனால் ஆண் சகோதரர்கள் இல்லை. பிஎஸ்சி பிஎட் வேலை கிடைக்கவில்லை, மிகவும் பயந்தவர். எனவே ஸ்தானபலம் இழந்தால் பலன் இல்லை, லக்னம் கெட்டாலும் பலன் இல்லை. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வராருங்கிறது தெரியல. அவர் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காருன்னா, அவர் போடும்போது மூல நூல்கள் ஸ்தான பலத்தையே முதன்மையாக சொல்கிறது அப்படின்னு போட்டுட்டு கடைசியில் என்ன போட்டிருக்காருன்னா, ஸ்தான பலம் இழந்தால் பலன் இல்லை. சரி, இதில் முக்கியமாக ஒன்று நான் சொல்கிறேன். நான் செவ்வாய் திக்பலம் அப்படின்னா கூட 10 பேர் பிறப்பாங்கங்கிறது கிடையாது. சகோதர ஸ்தானங்கிறது வேற. சகோதரர்கள் இருந்தால் ஜாதகருக்கு உதவி புரிவாங்களா, உபத்திரவமாக இருப்பாங்களா, அதுதான் திக்பலம். செவ்வாய் திக்பலம், சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த சகோதரர்கள் மூலம் சப்போர்ட் உண்டா, அப்போ செவ்வாய் திக்பலம். சப்போர்ட் இல்லை, அந்த செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கு, பிரச்சனைகள் தான் ஜாஸ்தி. இன்னொன்று, நீங்களே இவரே என்ன போட்டிருக்காருன்னா, லக்னத்தில் புதன் கேது, கடக லக்னம், லக்னத்தில் புதன் கேது, 3ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்தாச்சு. எப்படி பின் சகோதரம் இருக்கும்? நீங்களே அதை போட்டிருக்கீங்க, 3ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து இருக்கு. செவ்வாய் திக்பலம்ங்கிறதுக்கோசரமே கூட நிறைய சகோதரர்கள் பிறப்பாங்கங்கிறது கிடையாது. முக்கியமாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்காரு, மிகவும் பயந்தவர். இதுக்கு லக்னாதிபதியை சந்திரனை தான் பார்க்கணும். ஓகே, இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் செவ்வாய் திக்பலம் கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் உண்டு. எப்போ ஒரு வேகமாக எந்திரிக்கணுமோ 200% அவங்களுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக தைரியமாக எந்திரிப்பாங்க. இது ஒன்று. திக்பலம் அடைஞ்ச செவ்வாய் லக்னத்தை பார்க்குது, இதுவுமே அவங்களுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும். தேவையான நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தைரியம் கண்டிப்பாகவே வரும். லக்னத்தில் இருக்கிற புதன் கேது கொஞ்சம் பயத்தோடைய வைக்கலாம், குழப்பத்தோடைய வைக்கலாம். சந்திரன் கெட்டாலும் இதுதான் பலன். ஒன்று. இன்னொன்று, இது வரைக்கும் வேலை கிடைக்கல, அதுக்கெல்லாம் நம்ம இந்த செவ்வாய் திக்பலத்தை வச்சு பார்க்கக்கூடாது. இன்னொன்று நான் சொல்கிறேன், எந்த ஒரு கிரகம் திக்பலமோ அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கும். இவங்களே செவ்வாய் திக்பலம் இவங்களுக்கு அது சம்பந்தமான, இப்போ இவங்க வேலைக்கெல்லாம் ஒன்றுமே போகலன்னா கூட குக்கிங் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஏன்னா செவ்வாய் திக்பலம். இப்படி தான் பார்க்கணும் நீங்கள். அதில் என்ன பலன், அந்த ஒரு திக்பலம் அடைஞ்ச கிரகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகே, இதில் இன்னொன்று ஸ்தான பலத்தையே முதன்மையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இல்லைன்னு சொல்லலை. நான் அதில் பேசினது திக்பலத்தை பற்றி மாத்திரம் பேசியிருக்கேன். ஸ்தான பலத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம், காலபலத்தை பற்றி தனியாக, சேஷ்ட பலத்தை பற்றி தனியாக, நைசர்கிக பலம் எல்லாமே தனித்தனியாக, திக்பலம் எல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோ போடலாம். அதில் நான் பேசியிருந்தது திக்பலம் பற்றி, அதை பற்றி மாத்திரம்தான் நான் பேசியிருந்தேன் நான். ஓகே, அந்த ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் பேச முடியாது, அதனால் நான் திக்பலத்தை அதை பற்றி மாத்திரம் நான் பேசுகிறேன். ஏன்னா ஜென்ரலாக நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நான் அதை சொல்லியிருந்தேன் நான். அடுத்தது மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சிம்ம லக்னம் 7ல் சனி. இது மாதிரியான ஃபீட்பேக் தான் நான் எதிர்பார்க்குறேன். நான் அதில் சொல்லியிருந்தேன், சிம்ம லக்னம் 7ல் சனி திக்பலம், என்ன ஆனாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரொம்ப ரொம்ப சூப்பராக கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, சிம்ம லக்னம் 7ல் சனி டுவர்ட்ஸ் டிவோர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் திருமண வாழ்க்கை பிரிவை நோக்கி போகிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, 7ல் சனி திக்பலம் திருமணத்தை பாதுகாக்குமானா, அதால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிரியாமல் பார்த்துக்கும். இது ஒன்று. அதையும் தாண்டி பிரியறதுக்கு சில காரணங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது நடக்கும். 2. இன்னொன்று, அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த 7ல் சனி இருக்கு, கலத்திரத்துக்கு அதே இடத்துல சந்திரன் அல்லது லக்னம் இருந்தால், ஒருத்தருடைய லக்னம் அல்லது சந்திரன் மேலே இன்னொருத்தருடைய சனி இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிரிஞ்சிடலாங்கிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஒருத்தருடைய லக்னத்து மேலே இன்னொருத்தருடைய சனி
கிட்டத்தட்ட ஒரு 3 உதாரண ஜாதகங்கள் அடுத்தடுத்து நான் போட்டிருக்கேன் அந்த பீரியடில் பூரா என்ன நடந்ததுன்னு. ஓகே, ஒருத்தருடைய லக்னத்து மேலேயோ அல்லது சந்திரன் மேலேயோ இன்னொருத்தருடைய சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது பிரிவை நோக்கி போகும், சந்தேகம் கிடையாது. அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் 2 பேருமே சிம்ம லக்னம், 2 பேருக்கும் 7ல் சனி. ஒருத்தர் சிம்ம ராசின்னு வேற போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன ராசிங்கிறது போடலை. ஒருவேளை இன்னொருத்தர் கும்பராசியாக இருந்தால் அவருடைய சந்திரன் மேலே இந்த சனி ஒருத்தருடைய சனி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது உரசலை தான் கொடுக்கும். பிரிவு நோக்கி போகக்கூடிய ஜாதகங்கள் இந்த திக்பலம் முடிஞ்ச வரைக்கும் பிரிவை தடுக்க பார்க்கும். அதையும் மீறி பிரிவு நடந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஃபீட்பேக் தான் நான் எதிர்பார்க்குறேன் நான். ஓகே, 7ல் சனி திக்பலமானா 200% திக்பலம் முடிஞ்ச வரைக்கும் இவங்க அதை இவங்களை சேர்த்து வைக்க தான் பார்க்கும். 7ல் இருக்கிற சனி ஒரு கிரகம் திக்பலம்னா அதன் மூலமாக தொந்தரவு வராது. இது ஸ்ட்ராங்காக சொல்லலாம். இன்னொன்று இப்போ நீங்கள் சொன்னதை வச்சே சொன்னால் 2023, 24, 25 இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் கோச்சார சனி அங்கே இருந்தது. ஒருத்தர் சிம்ம ராசின்னு விட சொல்லியிருந்தீங்க. அந்த ராசி லக்னம் 2யுமே கோச்சார சனி பார்த்து பிரச்சனைகளை அதிகப்படுத்தி இருக்கும். அந்த பீரியடில் கொஞ்சம் உரசல் வந்திருக்கும். ப்ராபப்ளி ஒருத்தருடைய லக்னம் ராசி மேலே இன்னொருத்தருடைய சனி இல்லைன்னா இப்போ இந்த மீனத்தில் இருக்கிற சனி இந்த கடுமையை குறைக்கும். ஓகே, அடுத்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, எந்த நிலையில் இருந்தாலும் திக்பலம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, முழு அஸ்தங்கம் அடைந்த கிரகத்துக்கு பொருந்துமா அப்படி? ஆமாம், முழுக்க அஸ்தங்கமானாலும் திக்பலம் கண்டிப்பாக பொருந்தும், 200% பொருந்தும். ஓகே, அந்த முழு அஸ்தங்கமானாலும் ஒரே டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூரியனும் அந்த அஸ்தங்கமாற கிரகமும் ஒரே டிகிரியில் இருக்குது, அவ்வளோ க்ளோஸாக இருக்குது. ஆனால் அந்த அஸ்தங்கமான கிரகம் திக்பலமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அது சூரியன்கிட்டருந்து வெளியில் ஜாதகருக்கு பலன் கொடுக்க தான் பார்க்கும். ஓகே, இன்னொன்று இந்த முழு அஸ்தங்கமான கிரகத்துக்கு அதோட காரகத்துவம் நமக்கு எப்படி கிடைக்கும், இதை நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். அஸ்தங்கம் அடைந்த கிரகம் பலன் கொடுக்குமா அல்லது பலனே இருக்காதா, அதை பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்த இதில் நான் க்ளீனாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு அஸ்தங்கமான கிரகம் எப்படி பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத. அது திக்பலமாக இருந்தால் பலன் கண்டிப்பாக உண்டு. ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. ரிஷப லக்னம் 10ல் சூரியன் செவ்வாய். சூரியன் 13 டிகிரி, செவ்வாய் 17 டிகிரி, 2மே சதய நட்சத்திரத்தில் இருக்குது. ரிஷப லக்னம் 10ல் சூரியன் செவ்வாய். 7-12க்கான செவ்வாய் அஸ்தங்கம். எப்படி பலன் கொள்வது? 2மே திக்பலம். செவ்வாய் சூரியன் 2ம் திக்பலம். ஜாதகருக்கு அதீத தைரியம் இருக்கும், ஓவர் கான்ஃபிடென்ஸ். கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் ரொம்ப கராராக கடுமையாக வெட்டொன்று துண்டு 2 பேசுகிறது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான், நான் எப்போவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது. ஸோ இது எல்லாமே அந்த செவ்வாய் சூரியன் 2மே திக்பலம் ஆகி கொடுக்குற அதீத தைரியம்தான். ஆமாம். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, 2மே நெருப்பு கிரகம் ரொம்ப நெருக்கமாக திக்பலத்தில் இருக்கிறதுனால பேச்சு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஓகே, அந்த பேச்சு மீதி பேருக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுதான் பிரச்சனை. அது இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. 3/4/2026 மீனத்தில் செவ்வாய் சனி சூரியன் கூட்டு, இது 3மே ஒன்றா இருந்தது. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் சூரியன் திக்பலம் நன்மை செய்யுமா? ஆமாம், கண்டிப்பாக. ஜாதகத்தில் இல்லைன்னாலும் கோச்சாரத்தில் திக்பலமாக வரும்போதும் நன்மை செய்யும் கண்டிப்பாக. அதே டயத்தில் பார்த்தா
லக்னத்திலேயே குரு திக்பலமாக இருந்தது. அந்த ஒரு மாதம் சூரியன் செவ்வாய் மீனத்தில் இருந்த அந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி, நீங்கள் என்ன டேட் போட்டிருக்கீங்க, 3ஆம் தேதி, ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாய் ரெண்டுமே திக்பலம் தான். அதுக்கப்புறம் சூரியன் மேஷத்துக்கு வந்துருச்சு, செவ்வாய் மாத்திரம் திக்பலம். ஸோ அந்த 3 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் அந்த ஒரு 11 டேஸ் 3 கிரகம் திக்பலம். ஜாதகத்தில் இல்லைன்னாலும் கோச்சாரத்தில் திக்பலமாக வரும்போதும் ரொம்ப சிறப்பு தான். அது கண்டிப்பாக அந்த ஒரு பீரியடு நன்மை செய்யும். அப்புறம் மிஸ்டர் ராஜன் அண்ணாமலைன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. கன்னியா லக்னம், 7இல் சனி, 11இல் குரு, வேலை கிடைக்குமான்னு போட்டிருக்காரு. கண்டிப்பாக இப்போ கோச்சார குரு கடகத்துக்கு வந்திருக்கு, அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கோச்சார குரு இப்போ 11ல் உங்கள் குரு மேலேயே கோச்சார குரு வந்து 7ல் இருக்கிற சனியை பார்க்குறதுனால இப்போ இந்த பீரியடு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒன்று. அடுத்து ஒருத்தர் கேள்வி கேட்டுக்காரு, திக்பலமும் திக்பலமும் ஒரே வீட்டில். சரி, இதை நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடெல்லாம் எழுத வேணாம். திக்பலம் திக்பலம் அதெல்லாம் கன்ஃபியூஸ். ஏன்னா லக்னத்தில் சனி புதன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 7லிருந்து சனி பார்க்கறதுக்கு பதிலாக லக்னத்திலேயே சனி இருந்தால் எப்படி இருக்கும், அது திக்பலம் இல்லை, நிஷ்பலம். திக்பலத்துக்கு ஆப்போசிட்டு. லக்னத்தில் சனி புதன் இருந்தால் எப்படி இருக்கும்? புதன் திக்பலம், புதன் திக்பலம். ஆமாம், லக்னத்தில் இருக்கிற சனி கொஞ்சம் அந்த எந்த அளவுக்கு லக்னத்துக்கு க்ளோஸாக இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும். ஜென்ரலாகவே சனி புதன் லக்னத்தில் இருக்குன்னாலே ஏதாவது ஒரு ஊனத்தை கொடுக்கும். விசிபிளாக இருக்கலாம், இன்விசிபிளாக இருக்கலாம், ஏதாவது சில ஹெல்த் டிஃபெக்டை கொடுக்கும். என்ன லக்னம்லாம் போடலை, ஒருவேளை கடக லக்னமாக இருந்ததுன்னா லங் ரிலேட்டடாக ஏதாவது சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஆமாம், சனி புதன் லக்னத்தில் இருந்தாலே கண்டிப்பாக 11 வயசுக்குள்ளேயே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஏதாவது சில வியாதிகள் இருந்திருக்கும். ஓகே. அப்புறம் இன்னொன்று அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. அமாவாசை சந்திரன் 4இல் இது திக்பலமா? ஆமாம். சந்திரன் சூரியன் எந்த அளவுக்கு நெருக்கமாகி சந்திரன் இருட்டாக இருந்தாலும் திக்பலம் அப்படின்னு வந்தாச்சுன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சூரியனோட நெருக்கமாக இருக்கிற சந்திரன் மூட் ஸ்விங்கை கொடுக்கும். ஒரு 10 நாள் சந்தோஷமாக இருக்கும், 10 நாள் டல்லாகிடும், ஒரு மூட் ஸ்விங்கை கொடுக்கும். ஆனால் 4ல் இருக்கிற சந்திரன் திக்பலமாக இருக்கிறதுனால அந்த மூட் ஸ்விங்கு பெருசாக இருக்காது. ஓகே. ஒன்று, இங்கே சூரியனும் நிஷ்பலம் ஆகிடும், பலம் இழந்து இருக்கும். அதனால் சந்திரன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆமாம். இன்னொருத்தர் கேள்விக்காரு. கடக லக்னம், 9இல் செவ்வாய், 10இல் குரு சனி, செவ்வாய் திக்பலமா? பரிவர்த்தனை ஆகும்போது திக்பலம். பரிவர்த்தனை எப்போ ஆகும்? கோச்சாரத்தில் தான் பரிவர்த்தனை ஆகும், தசாபுக்தியில் கிடையாது. கோச்சாரத்தில் பரிவர்த்தனை நடக்கும், அப்போ மாத்திரம் செவ்வாய் திக்பலம். ஓகே. கோச்சாரத்தில் செவ்வாய் குரு இதோட தொடர்பு கொள்ளும் போதெல்லாம், பரிவர்த்தனை ஆகும்போதெல்லாம் செவ்வாய் திக்பலம். செவ்வாய் கேது பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு மேஷ லக்னம், 9இல் செவ்வாய் கேதுவோடு இணைந்துள்ளார், எனக்கு இது பொருந்தவில்லை. அதாவது செவ்வாய் கேது பற்றி வீடியோ 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒன்று, அப்புறம் அதாவது முதல்ல ஒரு செவ்வாய் கேது பலன்கள் ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் மெடிக்கல் சம்மந்தமாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ஒரு வீடியோ. அதுக்கு தான் பதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு கேது செவ்வாயை கடந்துள்ளதால் எனக்கு பொருந்தவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு கொடுத்துருக்காரு. 12/11/1982 சாயந்தரம் 5:05. என்னோடய வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், கேது செவ்வாயை நோக்கி வந்தால் நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே எடுத்துக்கலாம், இதில் எந்த மாற்றமும் இல்லை.
கேது செவ்வாயை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா இது பெரும்பாலும் இது செட் ஆகாது. என்னோட இதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரியலன்னா நீங்கள் இன்னொரு தரம் கூட அது பார்க்கலாம். அடுத்த ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. கன்னியா லக்னம், மிதுனம் புனர்பூசம் 3 செவ்வாய். கன்னியா லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்தான், திக்பலம் தான் அது. ஆமாம். ரிஷப லக்னம், லக்னத்தில் குரு திக்பலமா? ஆமாம். 8ஆம் அதிபதியெல்லாம் பார்க்க வேணாம். 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் லக்னத்தில் இருக்கிற குரு திக்பலம் தான். ஓகே. திரிசூன்யம் திக்பலம் பெற்றால் பலன் தருமா? கண்டிப்பாக பலன் தரும். திக்பலம் பெற்றால் பலன் தரும். திரிசூன்யத்துடைய கெடுதல் குறைவு. திரிசூன்யத்தினுடைய கெடுதல் குறைவு. ஒருத்தர் கேள்வி கேட்டார். மிஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் கேள்வி கேட்டார். வாட் இஃப் சூரியன் இஸ் அவயோகி? அவயோகியானாலும், அவயோகியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது இது எதுக்கு கேட்டிருக்காருன்னா, அஸ்தங்க கிரகம் பலன் கொடுக்குமா? அந்த வீடியோவுக்கு சூரியன் அவயோகியானா பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக பலன் கொடுக்கும். எந்த கிரகம் அஸ்தங்கமோ அந்த கிரகத்தை ஃபுல்லாக உள்வாங்கி அதனுடைய பலனை சூரியன் தான் கொடுக்கும். சூரியன் அவயோகியாக இருந்தால் கொடுக்கக்கூடிய பலன் ஜாதகருக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கும். ஆமாம். அவயோகிங்கிறதுனால கொடுக்காமலாம் இருக்காது, கொடுக்கும். ஆனால் கிடைக்கிற பலன் ஜாதகருக்கு வேதனையாக இருக்கும். ஓகே, ரைட்டு. இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, பதில் சொல்கிறேன். தயவு செஞ்சு தனிப்பட்ட ஜாதகத்தை போட்டு இதுக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. பொதுவான கேள்வியாக கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான். ஓகே, நன்றி, வணக்கம்.